அமெரிக்க உலக போர்ல அதிக சேதமடைந்த இடத்தில் இருந்து தள்ளி இருந்ததுனால எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படல. இன்னொரு போர் நடந்தா கூட அமெரிக்காவிற்கு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு எல்லா நாடுகளும் நம்புனாங்க. அதனால தான் 1944ல் பிரெட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இதுல மற்ற நாடுகள் எல்லாம் அவங்களோட பணத்தை அமெரிக்க டாலரோட மதிப்பை பொறுத்து நிர்ணயம் செஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்க டாலரை மட்டும் தங்கத்தோட மதிப்புக்கு சமமா வச்சுக்கிட்டாங்க. இப்படித்தான் டாலர் உலக வர்த்தகத்துக்கும் நிதிக்கும் சூப்பர் ஹீரோவா மாறிடுச்சு. உலக நாடுகள் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பணம் இருந்தால் போதும், பிஸ்னஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணலாம் என்ற எண்ணம் எல்லா நாடுகளுக்கும் வந்தது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பணத்தை அமெரிக்காவில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் அணுகுண்டு இருந்தது. வேற எந்த நாடும் அமெரிக்காவை எதிர்க்க தயாராகவே இல்லை.